கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்து கர்த்தருக்காக காத்திருந்து அவர் நமக்கு குறித்த வேளைகளிலே அவர் சித்தத்தை நிறைவேற்ற இடம் கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் தம்முடைய சாயலில் ஆதாமை உருவாக்கினார். அவன் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உண்டாக்கின எல்லாவற்றிற்கும் பெயரிட்டு அதை பராமரித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவன் தனிமையாக இருப்பதை அறிந்து அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கேற்ற துணையாக அவனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டு பண்ணினார். மனுஷியை கர்த்தர் ஆதாமிடத்தில் கொண்டு வந்தபோது அவன், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அப்படியாக கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தினார். நாமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை நடத்த நாம் அவர் ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாய் அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இந்நாட்களிலே மனிதர்களாகிய நாம் காத்திருப்பவர்களாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற வாழ்க்கை வாழாமல் வாலிப வயதிலேயே நம்முடைய இஷ்டத்தின்படி நம் வாழ்வை தெரிந்தெடுக்கின்றோம். சில நாட்கள் நாம் விரும்பினபடி சந்தோஷமாக இருக்கின்றோம். பின்பு சந்தோஷத்தை இழந்து பிரச்சனைகளோடு அதன் விளைவாக விவாகரத்துகளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. மறுபக்கம் அநேகர் குடும்ப வாழ்வை வெறுத்து தனிமையில் வாழ விரும்பி தனிமையாய் வாழ்கிறார்கள். அதிநிமித்தமாய் பிசாசு அவர்களை வஞ்சித்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்வை நாம் நடத்தும் போது நம் வாழ்வு என்றென்றும் சமாதானமுள்ளதாய் சந்தோஷமுள்ளதாய் இருக்கும். நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் நமக்கென்று எதை நியமித்திருக்கிறாரோ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறவற்றை செய்கிறவர்களாய் நாம் வாழ்வோமானால் நம் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே கர்த்தருக்காக காத்திருப்போம். அவர் நமக்கு ஏற்ற துணையை உண்டாக்கியிருக்கிறார். அந்த துணையை கண்டுகொள்ள காத்திருந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றி அவரால் நம்முடைய குடும்பம் கட்டப்பட அவருடைய ஆலோசனையின்படி குடும்பத்தை நடத்த அவரை தலைவராக கொண்டு குடும்பத்தை நடத்த நாம் வாஞ்சிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாயிருக்கும். கர்த்தரே நமக்கு துணையாயிருந்து நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி நம்முடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை காத்து நடத்துகிற அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் உமக்கு காத்திருந்து உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.